எல்லாம் கொடுக்கப்பட்டது. எதை கொண்டு வர போறோம், எதை கொண்டு போக போறோம், அதை எப்படி அவர் பிராக்டிக்கலா பண்ணார்னா, ஒவ்வொரு நாளும் நபி நாயகத்தின் வீட்டிலே ஒரு காசு கூட மிச்சம் வைக்க கூடாது. இன்றைக்கு இது சம்பாதிக்கப்பட்டால் இன்றைக்கே இது கொடுக்கப்பட வேண்டும், செலவழிக்கப்பட வேண்டும். கடைசியில் கணக்கு போடும் பொழுது ஒரு காசு கூட மிஞ்சக்கூடாது. ரொம்ப தெளிவு, ரொம்ப சந்தோஷம். அவருடைய பிலீஃப் தான். அல்லாஹ் கொடுக்கிறான், ஆண்டவன் கொடுத்திருக்கான் எல்லாருக்கும். நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சேவிங்ஸ் பேங்க். ஆனால் ஒரு நாள் அவருக்கு உடல் கொஞ்சம் சுகம் இல்லாம போச்சுங்க. அப்புறம் 2-3 நாளைக்கு அப்புறம் கடுமையான ஜுரம் வந்துருச்சு. அம்மாக்கு வீட்டில் கவலை, அவங்களுக்கு சம்சாரத்துக்கு. அவங்க சொல்றாங்க, இவர் எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு, நாளைக்கு மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கணும்னா வீட்டில் ஒண்ணும் இல்லை, அதனால கொஞ்சம் காசு எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி நபிநாயகத்திற்கு தூக்கமே வரவில்லை. இதெல்லாம் தான் பெரிய ஆத்மான்னு சொல்றது. விஷயங்களை பார்க்கனாலும் உணர்ந்து கொண்டு உடல் செயல்படும் அந்த விதம், சென்சிட்டிவ்.